ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெரிட் பிளாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள்லாம் பொள்ளாச்சிக்கு போகிறோம். ஸோ வீடியோ அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். பொள்ளாச்சியில் எங்கே போகிறோம் என்னதுன்றதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சூடா இருக்குல்ல கோயிண்டா? ஆமா கோயிண்டா. ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பொள்ளாச்சியில் அம்பராம்பாளையம் தர்காவுக்கு தான் வந்தோம். அங்கே இருக்கிற ஆற்றுல குளிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நேரத்தில். இட்ஸ் நாட் குருதை, இட்ஸ் குதிரை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் குதிரை. குதிரை நிற்கிது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இடம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு தெரில. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன்னொரு பிளேஸ் இருக்குது. பட் அங்கே நல்லா குளிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போது அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அம்பராம்பாளையத்தில் இருக்க ஆற்றுல குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அலவுட் தான். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். ஆனமலையா? அங்கேருந்து எவ்வளோ தூரம் வரணும்? அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருங்க. 7 கிலோமீட்டரா? ஏன் அங்கே அமராமலையத்தை குளிக்க முடியல? அங்கே வந்து ஒரு டெத் ஆயிடுச்சுங்க. எப்போ அது தெரியலைங்க. தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. உள்ளே இறங்கலாம் முடியாது. சும்மா கால் நினச்சி உட்கார வேண்டியதான். பயப்படுறான். ஆ, வாங்க சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு சாப்பிடலாமா? என்னது தட்டில்? நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. குஸ்கா, சில்லி, அதில் என்ன இருக்கு? சப்பாத்தி. எங்க கிரேவி? இதோ இங்கே ஒரு கிரேவி இருக்கு, உள்ள ஒரு கிரேவி இருக்கு, இதுலயும் கிரேவி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி இது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. நாங்கெல்லாம் சாப்பிட போறோம் இங்க உட்காந்து. குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். கண்ணாடி கல்லு அங்க போ. ஆத்துக்குள்ளே ஏறேனோ அத்தி மரம், அகில அகில அத்தி மரம், அகில அகில. என்னடா இப்படி நடக்கிற? பொள்ளாச்சியில் அம்பராம்பாளையம் அப்படின்ற ஊரில் ஒரு தர்கா இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான், தம்பி, ஒய்ஃபு, மாமா வீடு, அப்புறம் குப்பி வீடு எல்லாருமே சேர்ந்து போகிறோம். இதுதான் இந்த தர்கா. கேட்கணுமா? தர்காக்குள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பிளேஸு. ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான இடம். பார்க்க அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி இந்த மாதிரி பத்தி பொருத்தி வைக்கிறதுக்கான இடம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிஸ், ரிகானா, அர்ஷத் எல்லாம் பற்றி பொருத்தி வச்சுட்ருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே வந்து பிளேஸ் இப்படி தான் இருக்கும். கோரி அப்புறம் இங்கேயும் பத்தி பொருத்தி வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கும். அத்தா இங்கே தான் நின்று பத்தியெல்லாம் பொருத்தி வச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து வந்தவங்க தங்குறதுக்கான இடம். இது ஏதாவது ஸ்டே பண்ண நினைப்பாங்களா, அவங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு நாங்கள் ஆலியார் கிளம்பினோம். அப்போது அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, என்னாச்சு? எவ்வளோ நேரம் ஆகும்?
இது வந்து ரேக்லா ரேஸ் மாடு அங்கே போயிட்டு இருந்துச்சு, சும்மா எடுத்தேன். நிறைய வண்டி போயிட்டு இருந்துச்சு அப்படி வரிசையாக. இந்த இடத்துல ரேஸ் முடிச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். வண்டி சரியானதுக்கப்புறம் ஆலியாரில் இருக்க ராஜா பகவத் மாதிரி சில்ட்ரன்ஸ் பூங்கா போயிருந்தோம். இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. மொபைல் வச்சுருந்தாங்கன்னா கேமராக்கு 20 ரூபா. மொத்தம் நாங்கள் 3 பேர் போனோம். ஜாயிண்ட் டிக்கெட் இல்லை, எங்களுக்கு டிக்கெட் 10 ரூபா, மொபைலுக்கு 20 ரூபா, 30 ரூபா தான் செலவு. சூப்பராக இருந்துச்சு பிளேஸ். சி சென்டர்னா ஃபுல் கூட்டம். மேலே தான் நிற்பான். ஜாயினுக்கு இதில் விளையாட தெரியல. ஆக்சுவலாக விளையாடுவான்னு சொல்லிட்டு கொடுத்து விளையாட வச்சுட்டு அவன் உட்காந்துட்டே இருந்தான். ஃபஸ்ட் டைம்ன்றதுல பயந்துட்டான். அதனால் இன்னொரு பையனை எடுத்து ஹெல்ப் பண்ணி ஏற்றி விட சொன்னோம். அப்போது அவனுக்கு விளையாட தெரியல, பயந்து அழுதுகிட்டே இருந்தான். சரி கீழே வந்துடுறான்னு சொல்லிட்டோம். அப்புறம் இறக்கி விட்டு அப்புறம் மேலே தூக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சும்மா ஜம்ப் பண்ணுறது ஒன்று இருந்துச்சு பக்கத்தில், அதில் இறக்கி விட்டு அதுலேயும் அவன் பயந்தாள். சரி வேணாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இதில் ஏறினான். சும்மா இந்த கம்பியில் வந்து கீழே மேலே வரைக்கும் ஏறி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த வைப்ரேஷன் ஆகிறது அதெல்லாம் வந்து இன்னும் பழக்கம் இல்லை, சின்ன பையன்றதுனால நாங்கள் அதிகமாக எங்கேயும் கூட்டு போனது. இந்த மாதிரி எப்பயோ தான் போகிறதுனால இவனுக்கு இப்போ 2.5 வயசு தான் ஆகுது. ஸோ ஒரு 1 இயர் கழிச்சு அதை விளையாடுவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதில் ஏறி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதுக்கு டைமும் இல்லை, பிகாஸ் வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 30 minutes to 45 minutes இருந்திருப்போம். நெக்ஸ்ட் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஆற்றுல குளிக்கலாமா? இது ஆற்று இல்லை பார்த்தீங்களா? பாய் சொல்லிடுங்க. பாய்.